வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வரக்கூடிய பேசிக் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும். ஆல்ரெடி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 3rd வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 3:15 அவ்வாறெனில் கடிகாரத்தில் நேரடியாக காணப்படும் சரியான மணி எது? இப்போ 12, 3, 6, 9 சரிங்களா? அவங்க கண்ணாடியை பார்க்கும்போது எப்படி சொல்கிறாங்க? பெரிய முள் இங்கே தான் இருக்கும் 15ன்றதுனால, 3 விட கொஞ்சம் லைட்டாக நகர்ந்துருக்கும் சின்ன முள். ஏன்னா 3:15ங்கிறதுனால. அது அப்படியே ரிவர்ஸில் டைரெக்டாக காட்டும்போது எப்படி இருக்குன்னா, பெரிய முள் ப்ராப்ளம் இல்லை, அதே நேராக 9க்கு நேராக தான் இருக்கும். சின்ன முள் எப்படி இருக்கும்? கீழே பார்த்துருக்கும். ஓகேங்களா? அப்போ 6, 7, 8 வரும் இந்த இடத்துல. அப்போ என்ன டைமு? 8:45. அதுதான் சரியான ஆன்சர். 8:45. இந்த மாதிரி சம் கொடுத்தா நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஈஸியாக க்ளூ தரேன். ஏன்னா சம்டைம்ஸ் இதே மாதிரி உங்களால் போட்டு ரிவர்ஸ் கரெக்டாக எடுத்து ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்குறாங்க இல்லையா, 3:15ன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து 11.60 இது கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 11.60ல் 315 மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 10ல் 5 போனால் 5, இங்கே 1 போயிடுச்சு. ஸோ 5ல் 1 போனால் 4, தென் 11ல் 3 போனால் 8. டைம் வந்துடுச்சிங்களா? 8:45. ஸோ நீங்கள் இந்த 11.60 இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்காங்க. இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் அதை மைனஸ் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் 8:45. 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் பயன்பாட்டிற்காக 3:2:7 என்கின்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகின்றது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் என்ன? இந்த மாதிரி உங்களுக்கு விகிதத்தில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஈஸி, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனே பண்ணிக்க வேணாம். முதல்ல இந்த 3 விகிதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்காங்க. 3 + 2 + 7 என்ன வரும்? உங்களுக்கு 12 வரும். 24 அப்படியே மேலே வச்சுக்கோங்க. டிவைடட் பை உங்களுக்கு என்ன கூட்டுத்தொகை வந்துச்சு? 12. அதாவது இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம அதோட 1 மடங்கு கண்டுபிடிக்கணும். அந்த 1 மடங்கு இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கூட்டுறதை கீழே வச்சுக்காங்க, கொடுத்துருக்கிறத மேலே வச்சுக்காங்க. 2 12 24. இப்போ 1 மடங்கு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இங்கே என்ன 3 2 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 2 6 சரியா? 2 × 2 4, 7 × 2 14. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா முதல்ல கூட்டி 1 மடங்கு என்னென்னு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. 1 மடங்கு தெரிஞ்சிருந்தா நம்ம அடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் இதுக்கு டி தான் கரெக்ட் ஆப்ஷன். 4 சிட்டுக்குருவிகள் சேர்ந்து ஒரு கூட்டை 4 நாட்களில் கட்டி முடித்தது. ஒரு சிட்டுக்குருவியை போல் 2 மடங்கு திறன் கொண்ட 2 ஆந்தைகள் அதே கூட்டினை கட்டி முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? நீங்கள் போட்டு சரி இது ஒர்க்கிட்ட கொடுத்துருக்காங்க சம்மு, அதனால் ஒர்க்குக்குரிய ஃபார்முலா M1T1 போடலான்னு போட ஆரம்பிக்கவே வேணாம். நல்லா கொஸ்டினை படித்து பாருங்கள். 2 ஆந்தைகள் அதே கூட்டினை கட்டி முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? ஆந்தைகள் ஆக்சுவலாக கூடு கட்டாது. இதெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங் தான். போன வீடியோலேயே சொன்னிருந்தேன், ஒரு சிலந்தி கொஸ்டின் இருந்துச்சு, எத்தனை சதைகள் எத்தனை நாளில் கட்டுங்கிறது. அதுவும் மாதிரி தான் இப்போ குரூப் 4லேயே அந்த மாம்பழ கதை வந்துச்சு, அதுவும் லாஜிக்கல் திங்கிங் தான். அதே போல் இங்கே வந்து ஆந்தைகள் தங்களது கூட்டினை கட்டுவது கிடையாது. அதுதான் இதுக்கு ஆன்சர். எத்தனை நாளுன்னா நீங்கள் கால்குலேட்லாம் பண்ணவே வேணாம். ஆந்தைகள் கூடு கட்டாது. சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் 60 மீட்டர். அதன் தரையை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும் செலவு எவ்வளவு? போன வீடியோவில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சுற்றுவேலி அமைக்க எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க. சதுர பக்கம் கொடுத்துட்டு அதுக்கு சுற்றுவேலின்றப்ப சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுக்க சொல்கிறாங்க? தரையை சமன் செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ மொத்த பரப்பளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஆகிற செலவை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ ஒன்று சுற்றளவு கேட்கலாம், இல்லை பரப்பளவு கேட்கலாம். ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சதுரம், செவ்வகம் இந்த மாதிரி முக்கோணம் இதுக்கெல்லாம் சுற்றளவு, பரப்பளவு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு போயிடலாம். இது வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்துக்கு பக்கம் இன்ட்டு பக்கம். பக்கம் இன்ட்டு பக்கம்னா 60 இன்ட்டு 60 வர சதுர மீட்டர் தான் டோட்டல் சதுர மீட்டர். 6 36 2 0வை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 3600 சதுர மீட்டர் டோட்டலாக இருக்குது. ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா. அப்போ இத்தனை சதுர மீட்டருக்கு எவ்வளோனா அப்படியே வர சதுர மீட்டரை மல்டிப்ளை பை 5 அப்படி கொடுத்துக்காங்க. 3600 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 2 0 அப்படியே வரும், போட்டுக்கலாம். ஐஆர் 30 மீதி 3 3 5 15 15 + 3 18. இப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு? 18,000. அவ்வளோதான். ஃபார்மில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கம் இன்ட்டு பக்கம். அவ்வளோ சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபானா இப்போ 3600 சதுர மீட்டருக்கு 18,000 ரூபா. அடுத்த கொஸ்டின். ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது. அதன் அடிப்பக்கம் 26 மீட்டர், உயரம் 28 மீட்டர். தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 5 வீதம் ஆகும் மொத்த செலவு என்ன? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இதே மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். முக்கோண வடிவம் இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதுக்குமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும். பி எவ்வளோ? ½ அப்படியே வச்சுக்கலாம். ஃபார்முலாவில் இருக்கிறது பி இன்ட்டு ஹெச். அடிப்பக்கம் 26, உயரம் வந்து 28. இப்போ என்ன வரும்? 2 2 3 2 6 13 இன்ட்டு 28. இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு 13 இன்ட்டு 28 நீங்கள் அப்படியே பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 364 வரும். சரியா? இப்போ 364 நம்ம சதுர மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். 1க்கு 5, ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா. அப்போ 364 இன்ட்டு 5. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டால் உங்களுக்கு வர ஆன்சர் 1820. சரியா? இதுதான் ஆன்சர் வரும். ஸோ பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஏ பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். பியால் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள். இவ்வளோ ஆகுது. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் எத்தனை? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க அதிகம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வேறு மாதிரி போடணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி வந்து எவ்வளோ வேலை செய்வாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வேலை எத்தனை நாள்? 12 நாள். இது பிக்குரியது. சரியா? இப்போ ஏக்குரியது கண்டுபிடிக்கணும்னா அவர் 2 மடங்கு வேலை செய்வார் பியை விட. அப்போ 2/12 வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும்? 1/6 வரும். 6 2 12. அப்போ 1/6 ஏவோடது, 1/12 பியோடது. இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/12 1/6. நான் தனியாக போகிறேன். ஏக்கு 1/6 ப்ளஸ் பிக்கு 1/12. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் 12 காமனாக வந்துடும். மேலே வந்து 1 + 2. சரியா? இப்போ 1 + 2 எவ்வளோ வரும்? 3. 3 / 12 எவ்வளோ வரும்? 4 3 12. 1/4. அப்போ அந்த ஒரு வேலையை செய்ய அவங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுது? 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள். இவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 4 days.
ராமு 12 கிலோமீட்டர் வடக்காக நடந்து பின்னர் 10 கிலோமீட்டர் கிழக்காகவும் மற்றும் 12 கிலோமீட்டர் தெற்காகவும் நடந்தால் அவன் தொடக்கத்திலிருந்து இப்பொழுது இருக்கும் இடம் எவ்வளவு தூரம்? இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல அந்த திசைகளை போட்டுக்கணும். திசை போடும்போது இப்படி தான் நீங்கள் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்து, அதாவது வடக்கு தெற்கு. தமிழில் எழுதிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்து இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இப்படி தான் போடணும். கிழக்கு, இது வந்து மேற்கு. கிழக்குக்கு ஆப்போசிட் எப்போ என்னது மேற்கு. சூரியன் உதிக்கிறது மறையிறது. மேலே வடக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவும். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த அங்கே போட்டாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ராமு 12 கிலோமீட்டர் வடக்காக நடந்து சென்டரில் தான் ஆரம்பிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. சரி, இங்கே தான் சென்டரில் ஆரம்பிக்கிறாரு. வடக்காக எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாரு? 12 கிலோமீட்ரு. ஸோ இந்த சைடு 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பின்னர் 10 கிலோமீட்டர் கிழக்காகவும் கிழக்கு நோக்கி போகிறாரு. 10 கிலோமீட்டர் இவ்வளோ போயிட்டாரு. இங்கே 12 இந்த சைடு வந்து 10 இங்கே எழுதுகிறாங்க இடம்ல 10. ஓகே, கிழக்காக போயிட்டாரா? மற்றும் 12 கிலோமீட்டர் தெற்காகவும் மறுபடியும் எப்படி நடக்கிறாரு? தெற்கு நோக்கி இப்படி 12 கிலோமீட்டர். சரியா? அவர் தொடக்கத்திலேருந்து இப்போது இருக்கும் இடம் எவ்வளவு தூரம்? அப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் இங்கே இருக்கும்? இங்கே தான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் 10 கிலோமீட்ரு. அந்த 10 கிலோமீட்டர் தான். இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ ராமு வந்து வடக்கு நோக்கி எவ்வளோ போகிறாரு? 12 கிலோமீட்ரு இங்கே போகிறாரு. சரியா? அப்புறம் கிழக்கு நோக்கி போகிறாரு. கிழக்கு நோக்கி எவ்வளோ? 10 கிலோமீட்ரு. அடுத்து மறுபடியும் தெற்கு நோக்கி நடக்கிறாரு. 12 கிலோமீட்ரு. இந்த 12 ஈக்குவல். அப்போ இந்த 10 ஈக்குவல். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து அவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அருள் என்பவர் ரூபாய் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 15% வட்டியில் முதலீடு செய்தால் அப்பணத்திற்கு 3 ஆண்டுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலாக்கு தான் போகணும். ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன். A = P 1 + R divided 100 whole power n. சரியா? A = P × 1 + R divided 100 whole power n. ஏங்கிறது தொகை கண்டுபிடிக்க வேண்டியது. Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 4000. 1 + அப்படியே இருக்கணும். இங்கே ஆறுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 15%. அடுத்து போடுறேன், இப்போ சொல்லிடுறேன். R 15%, 100 ஃபார்முலாலே இருக்குது. ஹோல் பவர் என்னங்கிறது எத்தனை வருஷம்? 3 வருஷம். இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 4000 பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்புறம் 1 + 15% இருக்கு இல்லையா? 15 டிவைட் பை 100 ஹோல் பவர் 3. இப்போ இது நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்தானம் போயிடும். 0.15. சரியா? அப்போ 1 + 0.15 1.15 1.15 ஹோல் பவர் 3. இந்த 4000 அப்படியே இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் 1.15 × 1.15 × 1.5 3 தடவை போடணும். 3 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1.5208 இப்படி போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கணும். 4 டெசிமலாக எடுத்தால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட். இங்கே பாருங்கள், பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருந்தா நீங்கள் அப்படியே கூட அதை விட்டுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பாயிண்டில் கொடுத்தனால மொத்தமாக எவ்வளோ வருதோ அதை அப்படியே போட்டுக்காங்க. இன்ட்டு 4000 பெருக்கும்போது ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 3 ஜீரோவை சேர்த்துக்கிட்டு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணுமோ கொத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 4ஆல் மட்டும் அந்த வர ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிக்காங்க. வந்துட்டு அப்புறம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு நான் போட்டுறேங்க. 6083.5 இவ்வளோ வரும். இப்போ அசல் நமக்கு வந்து 4000 கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 4000 இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 6083.50 4000 மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் 2083.50. ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் முதல்ல ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி, கன்ஃபியூஷனே வேணாம். முதல்ல இது P அமௌண்ட்டு, இங்கே 1 + ஃபார்முலாவில் இருக்கிறது R வந்து 15%. ஸோ R வந்து 15 / 100 ஹோல் பவர் என்னங்கிறது 3 வருஷம். அந்த 3
ஸோ 15/100க்கு நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி 2 0, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறீங்க 0.15 வரும். 1 + 0.15 எவ்வளோ 1.15. அதை 3ஆல் நான் 3 தடவை மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். 3ஆல் இல்லை 3 தடவை 1.15 1.15 × 1.15 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை 4000ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதுலேருந்து இந்த 4000 கழிக்கணும். கழிச்சா வர ஆன்சர் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு. 2083. இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஐயோ குழப்பமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. போட்டிங்கன்னா ஈஸி தான். 2 3 சம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் ஈஸி உங்களுக்கு. ஒரு சக்கரமானது 3 வினாடிகளில் 48 சுற்றுகள் சுற்றுகிறது. அதேபோல் சக்கரம் 30 வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும்? 3 வினாடி 10 மடங்குனா 30. அப்போ 48 10 மடங்குனா 480. அவ்வளோதான். அதே 0வை இங்கே சேர்த்துக்கலாம். 0 கொடுத்தனால ஈஸி உங்களுக்கு. ஸோ 480 முறை சுற்றும். பத்து நபர்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கின்றனர். 15 நபர்கள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிவுபடும்? இந்த வேலை கணக்கு உங்களுக்கு எப்போவுமே வருது. இதை நான் வந்து போன வீடியோவிலே கொடுத்துருக்கேன். ஒரு சில பேருக்கு ஒரு சம போட்டும் சொல்ல சொன்னேன். சில பேர் 28ன்னு கரெக்டாக சொன்னீங்க. சில பேருக்கு இன்னுமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் அடுத்த தடவை சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதே சேம் அதே மாதிரி கொஸ்டின்றதுனால நான் மறுபடியும் கூட ஃபார்முலா சொல்கிறேன். M1 × T1 divided by W1 is equal to M2 × T2 divided by W2. இதான் ஃபார்முலா. இது என்ன M1 T1 அப்படியே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கே, அப்படி பார்க்காதீங்க. ரொம்ப ஈஸி தான். M1 Mனா எத்தனை பேர், மென், ஒர்க்கர்ஸ், அந்த நபர்கள், அதுதான் M. M1 T1 W1 1 வந்து எப்பவும் தெரிஞ்சது. தெரியாதது வந்து 2 தான். 2 தான் நம்ம கண்டுபிடிப்போம் எதுவாக இருந்தாலும். 1 எல்லாமே தெரிஞ்சதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ M1 எத்தனை? 10 பேர். 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு வேலை 6 நாட்கள். வேலைனா ஒர்க்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைனாலே ஒர்க்கு. நாட்கள், டேஸ்னா டைமு. எத்தனை நாளுங்கிறது எவ்வளோ நேரம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். எத்தனை நாட்கள்னா அதான். இப்போ 6 நாட்கள், 6 வச்சுக்கலாம். W1 எத்தனை வேலை? ஒரு வேலை. தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு வேலை. இது 10 × 6 divided by 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. M2 × T2 divided by W2. M2னா அடுத்து கொடுத்துருக்கிறது. 15 நபர்கள் 15 வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிவுபடும்? ஒரே வேலை தான், வேலை ஒன்று தான், அப்படியே வச்சுக்கலாம். எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. டைம் T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ T2 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இது 15 அப்படியே தான் வரும். இப்போ 10 × 6 எவ்வளோ? 60. சரியா? இந்த 1 இருக்கட்டும். இந்த 15 இந்த சைடு வந்தால் டிவைடட் பை 15 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு T2. 10 × 60, 60 பை 1 60. இங்கே T2 டிவைட் பை 1 இருக்குது. 15 இப்படியே கிராஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 15 தான் வரும். இது அப்படியே இருக்கட்டும். T2 அப்படியே வச்சுக்கிட்டு 15 இந்த சைடு, இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைடுக்கு வந்துடும். அப்போ T2 எவ்வளோ? 4 15 60. அவ்வளோதான். 4 நாட்கள். M1 × T1 divided by W1 is equal to M2 × T2 divided by W2. தெரிஞ்சதெல்லாம் 1, தெரியாதுலேயும் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. 15 நபர்கள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. டைம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா வர ஆன்சர் இதுதான். வேலை கணக்கு எப்போவுமே ஈஸி. 2 3 தடவை போட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். ஒரு பொருளின் விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை தள்ளுபடி விலையில் ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி செய்யப்பட்ட சதவீதம் என்ன? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சதவீதத்தில் கொடுக்குறாங்கனாலே முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 1500க்கு விலை, தள்ளுபடி விலை 1350. எவ்வளோ ரூபாய் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்காங்க. 1500லேருந்து 1350 ரூபா போனால் எவ்வளோ? ஜஸ்ட்டு 150 ரூபா வரும். இப்போ இந்த 150 ரூபா வந்து எவ்வளோ அடங்கியிருக்கு அந்த 1500ன்னு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 150 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை 1500. 1300 போடவே கூடாது. அதோட ஆக்சுவல் ரேட்டு தான் இங்கே நீங்கள் போட்டுக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. கீழே போடுறது என்னது? அந்த பொருளோட ஆக்சுவல் ரேட்டு 1500. சதவீதம் கேட்டிருக்காங்க.
இன்ட்டு 100. 0 0 போயிடுச்சா? ஒரு 15 15 10 15 150 முடிஞ்சிடுச்சு. அந்த விலை எவ்வளோன்னு முதல்ல எடுத்துக்கிறோம். 150 ரூபா வருது. இருக்கிற ஆக்சுவல் ரேட்டை தான் வச்சு டிவைட் பண்ணுறோம். 150 / 1500 சதவீதம் கேட்டதுனால இன்ட்டு 100 போட்டால் வர ஆன்சர் 10%. அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 2015ல் 18,000. 17ல் 5% உயர்ந்துள்ளது என்றால் 2017ல் அந்த கிராமத்தோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான். இப்போ 18,000 கொடுத்துருக்காங்க. முதல்ல 5% இன்க்ரீஸ் ஆகுது. 18,000ல் 5% எவ்வளோ? அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் வரும். 18,000 புள்ளி இல்லை 0 தான். 18,000 டிவைடட் 100 இன்ட்டு 5. ஏன்னா 5% நமக்கு தெரியணும் இல்லையா? 0 0 கேன்சல் ஆகிடும். 5 180 எவ்வளோ வரும்? உங்களுக்கு 900 வரும். அதாவது 900 மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அந்த 2 வருஷத்தில். இப்போ இந்த அமௌண்ட்டோட ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 18,000. இது ரெண்டுத்தையும் கூட்டணும். ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 18,900. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சம் ஈஸி தான். கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போட்டலாம். 2 நிமிஷத்தில் போட்டலாம். அந்த வட்டி கணக்கு மாதிரிலாம் உட்காந்து போட்டுட்ருக்க வேணாம். 30 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? இது உங்களுக்கு தெரியும். 1 ரூபாய்க்கு 30%. அப்போ 2 ரூபாய்க்கு 15% குறையும். இல்லை நான் டைரெக்டாகவே சம்மா போட்டுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை. 30 அப்படியே போட்டுக்காங்க. 30 பைசா. 2 ரூபா கொடுத்துருக்காங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பைசா? முதல்ல 1 ரூபாய்க்கு 2 50 பைசா சேரல. அப்போ 100 பைசா தானே. 1 ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ 2 ரூபாய்க்கு எத்தனை பைசா? 200 பைசா. சதவீதம் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 100. போச்சா? 15 2 30. எவ்வளோ சதவீதம் வந்திருக்கு? 15%. இதான் ஆன்சர். இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். டேரெக்டாகவே எனக்கு வந்து 1 ரூபாய்க்கு எத்தனை பைசான்னு தெளிவாக தெரியும், பர்சன்டேஜ் தெரியும்னா அப்படியே டேரெக்டாகவே போட்டுருங்க. இவ்வளோ கன்ஃபியூஷனும் வேணாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். 4% ஆண்டு வட்டி வீதம். இப்படி வட்டி வீதம் கேட்டாலே கொஞ்சம் நீங்கள் கிளியராக உட்காந்து யோசிச்சு கொண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கண்டறிக. அசல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, A = P + CI. அதாவது உங்களுக்கு அமௌண்ட்டு தெரியும்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி. பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இது வந்து தொகை, மொத்த தொகை. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் கூட்டு வட்டி 1632. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. இருக்கிறத வச்சு இல்லாத கண்டுபிடிக்கணும். அப்போ சிஐ அப்படியே வச்சுக்காங்க. இந்த சைடு மைனஸ் வந்தால் சரி, பி இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். A - P. இப்போ இதான் ஃபார்முலா இதுக்கு. A - P = CI. இப்போ இருக்கிறதெல்லாம் வச்சு முதல்ல நம்ம ஃபார்முலாக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். CI = A - P. 1632 இந்த சைடு வச்சுக்கோங்க. ஏன்னா கொடுத்துருக்காங்க, ரேட்டு இருக்குது. A - P. யூஸ்வலாக ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை இங்கே எழுதணும். ஏக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? P இன்ட்டு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். 1 + R / 100 ஹோல் பவர் n மைனஸ் P. இது என்னது? ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய P. இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய P. இந்த P 1 + R / 100 ஹோல் பவர் n ஏக்குரிய ஃபார்முலா மைனஸ் P இந்த ஃபார்முலாலே இருக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த அமௌண்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. இப்போ இந்த 1632 அப்படியே இருக்கட்டும். நான் கடைசியாக கூட உங்களுக்கு சொல்கிறேன். இடம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். P நமக்கு தெரியாது. இந்த Pயும் தெரியாது, இந்த அமௌண்ட் எதுவுமே தெரியாது. 1 + R / 100 அது வேணால் தெரியும். 1 + R எவ்வளோ? உங்களுக்கு 4. அதான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல. 4 / 100 ஹோல் பவர் n மைனஸ் P. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நாள் 4, 8, மீதி 2,
5 20. இங்கே ஒரு 1 1 + 1 / 25. இதை எப்படி மாற்றிக்கலான்னா ஒரு 25 25 + 1 26 / 25. இப்போ நான் தனியாக எழுதுறேன், உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கும். பி இங்கே இருக்குது, 26 / 25 ஹோல் பவர் n மைனஸ் பி. வர 1632 இங்கே இருக்கட்டும். பி இங்கே இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சது நீங்கள் தனியாக நோட்டில் போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 26 / 25 ஹோல் பவர் 2 மைனஸ் பி. இப்படி தான் இருக்கும். போட்டுகிட்டே வாங்க, நான் அப்பப்போ அழிச்சிட்டு தான் இங்கே போட முடியும், அடுத்து போக முடியாததுக்காக. சரி, இப்போ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 26 × 26 எவ்வளோ வரும்னா 676. 25 × 25 625. இப்போ இந்த ஈஸிக்வல்ட்டுக்கு அப்புறம் பி வந்து காமனாக இருக்கிறதுனால இங்கே ஒரே பி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா -1. இந்த பி வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 -1. ஸோ இதை வந்து நீங்கள் சுருக்கணும். இதை எப்படி சுருக்கிறதுனா ஒரு 625 625 இந்த 676லேருந்து 625 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 51 வரும். 51 / 625. இப்போ என்ன வேல்யூ இருக்குது, பி இன்ட்டு 51 / 625 = இங்கே 1632 அப்படியே இருக்குது. நான் திரும்ப போடுறேன். 1632 = P 51 / 625. இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணணும்னா பி அப்படியே வச்சுக்கோங்க. இது அப்படியே இந்த சைடு வந்தால் என்ன ஆகும், 625 / 51 மாறிக்கும். 51 / 625 இந்த சைடு வந்தால் 625 / 51 மாறும். இப்போ பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வரும். இதை கிராஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சாமர்த்தியமே இருக்குது. ஏன்னா 51 வாய்ப்பாடுலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து 3 ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்து 32 கிடைக்கும். 32 × 625 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா வரும். இதுதான் இந்த அமௌண்ட்டு. ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து நான் போட்டதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் தான் இந்த சம் புரியும். திடீர்னு பார்த்தா குழப்பமாக தான் இருக்கும். இதுக்கு வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. இதெல்லாம் ஈஸி தான். பூமியில் உன்னுடைய எடை 60 கிலோவாக இருந்தால் நிலவில் உன்னுடைய எடை என்ன? இப்போ நான் வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் 1:6ன்னு கொடுத்துருப்பேன். அதாவது நிலாவில் 1, பூமியில் 6 மடங்கு இருக்கும். இப்போ பூமியோட ரேட்டு கொடுத்துருக்காங்க 60. அப்போ 1 மடங்கு என்ன 10. அவ்வளோதான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். 1:6 விகிதம். நிலாவில் வந்து எடை வந்து கம்மி, அடர்த்தி கம்மியாக இருக்கும். அதுவும் 6 மடங்கு கம்மியாக இருக்கும் பூமியை விட. சரியா? இப்போ வேறு ஏதாவது கொடுத்துருந்தாலும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அந்த வீடியோ பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நபர் நடக்கின்றார். இதெல்லாம் ஈஸி தான். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வச்சு. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. லாஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்களே எழுதிடலாம். ஒரு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நபர் நடக்கின்றார். ஒவ்வொரு கிலோமீட்டர் கடந்த பின்னர் அவர் 5 நிமிடம் ஓய்வெடுக்கிறார். 5 கிலோமீட்டர் தூரம் கடக்க அவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்? இப்போ 1 மணிக்கு 10 கிலோமீட்டர், அவங்க கேட்டிருக்கிறது 5 கிலோமீட்டருக்கு. அது இல்லாமல் 5 நிமிஷம் அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. 1 கிலோமீட்டர் நடந்ததுமே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. முதல்ல 1 மணிக்கு 10 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அவங்க கேட்டிருக்கிறது 5 கிலோமீட்டர் தான். 1 மணிக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 5 கிலோமீட்டருக்கு நடந்தது முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 30 நிமிஷம் நடந்திருக்காரு. நடந்ததை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது 5 நிமிஷம். அப்படி பார்த்தா 25 நிமிஷம். டோட்டலாக 55 வரணும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் கடக்க கிலோமீட்டர் தூரம் கடக்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20வது நிமிஷம் அந்த ஓய்வெடுக்கிற அந்த 20வது நிமிஷம் இருக்கு இல்லையா, 4வது கிலோமீட்டர் முடிஞ்சு 5வது கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறாலே, அப்போ அந்த 20 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கும். அடுத்த நிமிஷம் ஒரு ஓய்வு இன்னும் எடுக்கலை, கடந்துட்டார்.
கடக்கிற டைம் பண்ணி பார்த்தா இந்த 5 சேராது. ஸோ 50 50 நிமிடம் தான். 30 நிமிஷம் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இல்லை. இந்த 25 தான் 20 எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷன். நான் சொல்லிடுறேன். 10 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு. அப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு 30 நிமிஷம். அதாவது 5 கிலோமீட்டருக்கு 30 நிமிஷம். அவ்வளோதான் நடந்திருப்பாரு. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் 5 நிமிஷம். அடுத்த கிலோமீட்டருக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஓய்வு. அடுத்து 15 நிமிஷம் சேர்ந்துடும். அடுத்து 20 நிமிஷம் சேர்ந்துடும். இப்படி சேர்ந்துக்கிட்டே வந்துச்சுன்னா கடைசியாக 25 வருமா மல்டிப்ளை பண்ணி பார்த்தானா 25 வராது. ஏன் நான் சொல்கிறேன்னா அவர் கடக்க தான் கேட்டிருக்காங்க. அந்த தூரத்தை அவர் கடந்துறாரு. அந்த 5 நிமிஷத்தை சேர்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது 50 தான். இதில் கூட நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கலாம். நல்ல வேலையாக உங்களுக்கு இங்கே 55ன்னு கொடுக்கல. அதனால நீங்கள் வந்து கன்ஃபியூஷனில் கடந்துட்டாரு. 50 நிமிஷம் வச்சுக்காங்க. 60லாம் போக வேணாம். ஒரு சிறுவன் சில வேலையின் 1/7 பகுதியை செய்து முடிக்க 6 நாட்கள் ஆகிறது. அதே வேலையை 0.5 பகுதியை அவர் செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும்? இதுவும் வேலை சம்மந்தப்பட்ட சம்மு தான். அதே ஃபார்முலா தான், கொஞ்சம் பின்னமாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எது கொடுத்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். இருக்கிற வேல்யூ அப்படியே ஃபிட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். M1 × T1 அதே சிறுவன் தான். பட் இங்கே M2ன்னு கூட நம்ம வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். M1 இப்போ ஒரு சிறுவன். T1 6 நாட்கள் ஆகிறது. டைமு அதான் 6 நாட்கள். வேலை என்ன? 1/7 = M2. அதே சிறுவன் தான். இது = அதே சிறுவன். அப்போ 1ன்னே வச்சுக்கலாம். 1 × ஒரே பேர் தானே இருக்காங்க. T2 இதான் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை வேலை எவ்வளோ? 0.5. யூஸ்வலாக நம்பரில் கொடுப்பாங்க 2 நாள் 3 நாள். 0.5 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்கவே வேணாம். 1 × 6 அப்படியே வச்சுக்கோங்க. இது 1/7 இந்த சைட் போச்சுன்னா, மேலே போச்சுன்னா, கீழேருந்து மேலே போச்சுன்னா 7/1. அவ்வளோதான். T2 அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா 0.5 இந்த சைடு வந்துடும். × 0.5. T2 அப்படியே வச்சுக்கோங்க. 1 × 0.5 0.5 தானே. இப்போ 6 எவ்வளோ வரும்? 42. இது 1 கிராஸ் ஆகிடும். 42 × 0.5. இதை தான் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் T2. 0.5 42ஓட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 21 வரும். 0.5ங்கிறதுனால 210 வரும். ஒரு டெசிமல் தள்ளி இப்போ நம்ம புள்ளி கொடுத்தோன்னா 21. ஸோ நாட்கள் 21. குழப்பம் தான், திரும்ப சொல்கிறேன். M1 ஒரு பையன், 6 நாள் T1 டிவைட் பை வேலை 1/7 6/1/7 = அதே பையன் 1 ஒரே ஆள் தான். 1 × T2 அதான் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை எவ்வளோ ஒர்க்கு? 0.5. அப்படியே அந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த சைடு T2 வச்சுட்டு இந்த 0.5 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 1/7 அப்படியே இன்ட்டுக்கு போனால் 7/1 மாறிடும். அப்போ 6 42 42 × 0.5 21.5 வரும். அதுதான் அந்த டைமு. தான் ஆன்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பாருங்கள், ஈஸி தான். மறுபடியும் இந்த சேலை விற்கிற கணக்கு வந்துடுச்சுங்க, லாப நஷ்ட கணக்கு. ஒரு சேலையில் அது குறிப்பிட்ட விலையிலிருந்து ரூபாய் 104 தள்ளுபடி போக ஒரு நபர் ரூபாய் 546க்கு அந்த சேலையை வாங்கினார். அவருக்கு எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி கொடுக்கப்பட்டது? இப்போ இந்த சம்மெலாம் வந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்சுவல் ரேட் முதல்ல தெரியணும், எவ்வளோ ரூபாய் தள்ளுபடி செஞ்சாங்கன்னு தெரியணும். இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு தள்ளுபடி செஞ்சாங்க? 104 தள்ளுபடி செஞ்சுருக்காங்க, 546. அப்போ ஆக்சுவல் ரேட் எவ்வளோவா இருக்கணும்? அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 546 + 104 ரெண்டுத்துலையுமே கூட்டணும். 6 4 10 1 650 650 ரூபா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 104 டிவைட் பை எவ்வளோ? 650 கண்டுபிடிச்சோம்ல, 450 சதவீதம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? × 100. ஸோ இதை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு ஆன்சர். சரியா? அது நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். ஒரு 0 போச்சு. 5ஆவது படிப்படி பார்த்தா 2 5 10. இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 5 3 5 15. இப்போ இதில் என்ன பிரச்சனை? இந்த 2 ஓகே. இந்த 104 13ல் எத்தனை தடவை இருக்குது அதுதான் உங்களுக்கு தெரியணும். அதுதான் நீங்கள் கரெக்டாக போடணும். 8 தடவை இருக்கும்.
போட்டு பாருங்கள். 8 × 13 104 வரும். அப்போ 8 × 2 16. இந்த 13 வாய்ப்பாடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது வாய்ப்பாடெல்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திடீர்னு அவங்க அந்த மாதிரிலாம் கேட்டுறாங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16%. இது ஈஸி. 450 மில்லி லிட்டர் × 5 = எவ்வளோ லிட்டர் மற்றும் எவ்வளோ மில்லி. அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 5 25 0 அப்படியே வச்சுக்கலாம். 2 இருக்கட்டும். 20 22 2250 வருதா? இப்போ வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ மில்லி? 1000 மில்லி. அப்போ 2250. 2000னா 2 லிட்டர் இருக்குது. மீறது எவ்வளோ? 250. இதான் ஞாபகம் வச்சுக்கணும். 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர். ஆன்சர் 2 லிட்டர் 250 மில்லி. 1006 கிராம். இதுவும் ஈஸி தான். இது போன ஃபஸ்ட்டு மேக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். ஏன்னா இவங்க வீட்டு ஆட்கள் வேலை ஹெல்ப்பிங்க்கு அதெல்லாம் கேட்குறாங்களா, அப்போ அவங்களுக்கு அந்த கணக்கு தெரியணும். ஏதாவது பொருள் வாங்கிட்டு சொன்னால் அவங்க கரெக்டாக வாங்கிட்டு வரல. அதுக்காக தான் இந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோகிராம் 1000 கிராம். அப்போ உங்களுக்கு 1006 கிராம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ இருக்கும்? 1 கிலோ 6 கிராம் இருக்கும். இதுதான் ஆன்சர். ஒரு கிராமத்தில் மொத்த மக்கள் தொகை 10,000. இதில் ஆண்கள் 40%, குழந்தைகள் 20%, மீதம் உள்ளவர்கள் பெண்கள் எனில் பெண்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 + 20 60 போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கவங்க தான் பெண்கள். அப்போ 40% தான் பெண்கள். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா 40% 10,000ல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணணும்னா 10,000 divided by 100 into 40. 2 0க்கு 2 0 போயிடுச்சு. இப்போ என்ன வரும்? 4000 வந்துடுச்சா? இதான் ஆன்சர். 4000 பேர் இருப்பாங்க பெண்கள். இதுவும் ஈஸி தான். ஒரு கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை 10,000. ஆண் பெண்களின் விகிதாச்சாரம் 3:2 எனில் அந்த கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்ன? ஏற்கனவே விகிதாச்சாரம் பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1 மடங்கு கண்டுபிடிக்கணும். 1 மடங்கு கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் இருக்கிறது கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆண்கள். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் இருக்கிறது ஆண்கள், செகண்ட் இருக்கிறது பெண்கள். முதல்ல நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு. 10,000. 3 + 2 5 மடங்கு. இதில் நீங்கள் 1 மடங்கு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து ஆண்கள் எண்ணிக்கை எத்தனைங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த வீடியோ இதே மாதிரி ஒரு சம் போட்டாச்சு. ஸோ அப்போ இந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக போடலாம். போட்டுட்டு கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த சேனலுக்கு புதுசு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சில பேர் புதுச்சேரி எக்ஸாமுக்கு நாளைக்கு எழுதுவீங்க. ஸோ நல்லா எழுதுங்க எக்ஸாமு. தமிழ்நாடுக்கும் சீக்கிரமாக வந்துடும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.